என்னுடைய தலைவன் படத்தை ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு என் மானசீக தலைவன் டிஷர்ட்டை போட்டு வந்திருக்கான்டா. போடு, ட்ரெய்லரை போடு பார்ப்போம். ஸ்டார்ட். நீ என் உயிரை காப்பாத்துறவன், யமங்கிட்ட இருந்து என்ன மீட்டு எடுத்தவன். உன் தலை எழுத்தையும் என் தலை எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். இனிமே நீ நானும் ஒண்ணு, கடைசி வரைக்கும். நான் 8 அடி பாஞ்சா நீ 18, 16. சரி கணக்கு புள்ள. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். அமரம் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? எனக்கு ஏதோ சரியா படல, நீங்க இப்ப போக வேண்டாம். மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். அவர் நம்ம வீடு தேடி வராது, நாம தான் கையில் எடுத்துக்கணும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. நீயா நானா? தலைவன் ராக்ஸ் பாத்தியா? பார்த்தேன். நீ சொல்லு, எப்படி என்ன இருந்தது? தோணுது உனக்கு? எனக்கா? ஐயோ, ஆஸ் ஆல்வேஸ் தான் எனக்கு. ஆல்வேஸ் கமல்ரா. கமல் பிளஸ் மணி பிளஸ் எம்பு பிளஸ் ஏஆர் ரஹ்மான், சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன். அது இது பெர்ஃபார்மன்ஸ் பாத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. ரொம்ப அகைன் மக்கள் எல்லாருக்கும் தெரியும், ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு நம்ம தான் பெரிய புட்சாலி இல்ல, அதனால கதையை கண்டுபிடிச்சிட்டேன் நானு. ஒரு கெஸ். நாயகன் கமல் லுக்கு பாத்தியா? ஐயோ தலைவன் சான்ஸே இல்ல. என்ன ஸ்மார்ட்ரா டேய், என்ன ஸ்மார்ட்ரா. ஆமா, அது கையில ஒரு பேண்டேஜ் வேற, என் உசுரை காப்பாத்திருக்கேன். அப்ப ஏதோ ட்ரிப்ஸ் ஏத்திருக்காங்க, ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு போகுது. அண்ட் இது கதை வந்து டெல்லியில நடக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சுத்தி முத்தி டெல்லி சம்பந்தப்பட்ட பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய. அப்புறமா வந்து நாசர், நிறைய கேரக்டர்ஸ் நோட் பண்ண. நாசர், சின்னி ஜெயந்த், ஏதோ இவங்க 2 பேர் சேர்ந்தே இருக்காங்க. இவரு சொல்றாருல இனிமே அமரன் தான் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு. உடனே ஒரு லுக்கு, சிம்பு மூஞ்சில ஒரு ப்ரைடு, ஏதோ ராங் ரூட் எடுத்துன்னு போறாரு. போற நேரத்துல வந்து நாசர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. நாசர் ஒரு அரசியல்வாதி, அங்க லோக்கல் டெல்லியில ஒரு அரசியல்வாதி, ஒரு ஹிந்திக்காரன் ஒருத்தன் வரான். இவங்க அப்புறம் ஒரு ஃபைட் சீன்ல ஒருத்தன் ஆளை கொலை பண்ற நேரத்துல வந்து நாசர் பேக்ராப்ல இருக்காரு, சிம்பு கொலை. ஸோ நாசரும் சிம்புவும் செட்டு சேர்ந்து ரங்கராய சக்திவேலை வந்து ஏதோ கடுப்பேற்றுறாங்க. அதுக்கு அண்ணன் வராரு, சிம்பு கிட்ட கேட்கிறாரு. சிம்பு இஸ் டேக்கிங் ஓவர் த சிச்சுவேஷன். அங்கதான் அந்த சீன் வருது, நான் தான் இங்க ரங்கராய சக்திவேல் நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் பேக்டு டைலாக் டெலிவரி. அதை சுத்தி நீ அந்த இடத்துல பின்னாடி பாத்தியா ஒரு டியூப்லைட் ஒன்று மினிமி இருக்குது. ஏன்னு தெரியல, எஃபெக்டா இல்ல எதுக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியல. அந்த பர்டிகுலர் சீன் வரும்போது அது முடியுது. கமலுக்கும் சிம்புக்கும் ஃபேஸ் ஆஃப், அடித்தடி சண்டை. ஃபாரின்ல வந்து சிம்பு கத்துறாரு, ஏதோ ஒரு பாலைவனத்துல கமலஹாசன் கத்துறாரு, ஏன் 2 பேரும் மாத்தி. ஆனா இவ்வளவுதான். இதுக்கு நடுவுல அபிராமி வராங்க. அபிராமியோட ஒரு செக்ஷன் காட்டுறாங்க. ஸோ அபிராமி ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு கதை. அப்பவும் கமலுக்கு வந்து தாடி கீடி தான் நடத்திருக்கு. ஸோ அது என்ன இதுல வரப்போகுதுன்னு தெரியல. அடுத்து கட் பண்ணி காட்டினா த்ரிஷாவோட வந்து நான் தான் உன்னோட மேடம், நான் தான் உன்னோட ஆடம். எப்படி அது ஒண்ணு வருது. கழுகுலாம் பறக்குது. அந்த கழுகு பறக்கிறதுல என்ன அது டாப் ஆங்கிள் ஷாட்டுங்கிறதுனால காட்டுறாங்களா
இல்ல வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஏதோ ரெஃபரன்ஸ் ப்ராபப்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மேபி ஒரு முஸ்லீமை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன் சிம்பு. இவரு look பயங்கரம். ஒரே ஒரு செகண்ட் தான் வராரு. நம்ம நம்ம போலீஸ் அசோக் செல்வன். பேர் மறந்துட்டேன், அந்த பையன் பேரு அசோக் செல்வன். செம்மையா ஆள் பாக்குறதுக்கு. ஐயோ என்னால தாங்க முடியலப்பா, ஒரே பரபரப்பு. நீ கண்டினியூ. இல்ல நான் ஓகே, எனக்கு ட்ரெய்லர் கட் பிடிச்சிருந்தது. பட் ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா, எனக்கு அங்கங்க வந்து செக்கச்சவந்த வானத்தோட கம்ப்ரஸ்டு வெர்ஷன் மாதிரி தெரிஞ்சது. எதனால நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்லு. எப்படின்னா அதுல வந்து ஃபைட் ஃபார் பவர். ஓகேவா, அதாவது பிரகாஷ் ராஜாவோட அடுத்த லெகசியை வந்து யார் எடுத்துட்டு போறது, அரவிந்த் சாமியா இல்ல அருண் விஜயா இல்ல சிம்புவாங்கிற சண்டைக்குள்ள 3 பேருமே அடிச்சுட்டு செத்து போயிருவாங்க. கடைசியில வந்து காக்கா வடை தூக்கிட்டு போற கதையா வந்து விஜய் சேதுபதி 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு என்கவுண்டர் முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கேன். அது வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். பட் ஆனா ஸ்டோரி வந்து பவருக்கான ஃபைட் தான். ஓகேவா, இதுலயும் பார்த்தோன்னா கமல் வந்து ஒரு லோக்கல் தாதாவா இருக்காரு, ஒரு கேங்ஸ்டர்னு வச்சுக்கேன். லோக்கல் தாதானா ரொம்ப லோக்கலா இருக்குல்ல, ஒரு கேங்ஸ்டரு. அவரு ஏதோ ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்னால ஜெயிலுக்கு போற மாதிரி ஏதோ ஆகுது. சம்திங் இஸ் நாட் கோயிங் டு பி தேர் ஃபார் சம் பீரியட், அந்த மாதிரி ஏதோ இருக்கு, ஜெயிலுக்கு போற மாதிரி. அந்த மீன் டைம்ல சிம்புவை பார்த்து சொல்லிட்டு போறாரு. அது வரைக்கும் -1 இருக்கிற சிம்பு ஹெட்டா மாறுறான். ஹி இஸ் டேஸ்டிங் தட் பவர். மேபி ஒன்ஸ் கமல் இஸ் பேக் ஹி டோன்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக். அதனால கமலுக்கும் சிம்புக்கும் ஃபைட் நடக்குது. இதுக்கும் அதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. மேபி அரவிந்த் சாமி அண்ட் அருண் விஜயோட கம்ப்ரஸ்டு வெர்ஷன் தான் வந்து கமலோட கேரக்டர். சிம்பு கேரக்டர் ஃப்ரம் செக்கச்சவந்தவானம் ரிமைன்ஸ் தி சேம். அதே மாதிரி தான் இருக்குமோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, செக்கச்சவந்தவானத்திலையும் வந்து அரவிந்த் சாமி கிட்ட வந்து ஜோதிகா கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து இது அப்ப போர்தானா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்ப கண்டிப்பா போர்தான் அப்படின்னுவாங்க. இதுலயும் வந்து அபிராமி வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. இங்க இவர் பாசிஃபை பண்ணுவாரு. அதே மாதிரி அரவிந்த் சாமிக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கும் அதித்தி ராவ் கூட. இங்க திருப்பியும் கமலுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு த்ரிஷாவோட. அது அஃபேரானும் எனக்கு தெரியல. ஓகேவா, இன்னொன்னு என்னன்னா, எனக்கு சும்மா ஒரு ட்விஸ்ட், நம்மதுக்கு தான் அது அஃபேர் மாதிரி காட்டுறாங்க. அது படம் பார்க்கறப்பதான் அது உண்மையிலே என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்களா நினைக்கிற மாதிரி டயலாக் அது இருக்காதோன்னு எனக்கு இப்பயும் தோணுது. என்னன்னா, மேடம் ஐ எம் யுவர் ஆடம்னு சொல்றாருல, அது ஆடம்ங்கிறது நல்லா கவனிச்சேன்னா ஆடம் மாதிரி தெரியல, ஐ எம் யுவர் அடம் பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் மேபி. ஆனா அது போஸ்டர்லாம் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இன்டிமேஷன் இருக்கு. பட் மேடம் அப்படின்னு மேடம்ல எம் எடுத்துட்டாங்க ஆடம்னு வரும்ல, அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்லைகள். நல்ல உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நான் சொன்னது வந்து இதெல்லாம் வந்து செக்கச்சவந்தவானத்தோட கம்ப்ரஸ்டு வெர்ஷனாக இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அது பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஒருவேளை நாயகன்ல இருந்து ஒரு கிளைக்கதை மாதிரி எடுத்துட்டு போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். ஆனா அதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. என்னன்னா நாயகன்ல வந்து அவர் இறந்துடுறாரு கதையில கடைசியில. அதனால இதுல வயசான கேரக்டர்ல அப்புறம் சிம்புவா வர்றதுங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. சின்ன வயசுல ஓடி வர அந்த சக்திவேல் தான் அதுலயும், சக்திவேல் நாயக்கர் தான் அதுலயும். அந்த ரங்கராய சக்திவேலுங்கிறது வந்து மேபி ட்வின்ஸா இருப்பாங்களோ அப்படின்னு சும்மா இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர். அதான் சொன்னேன் நம்ம புத்தலியாச்சே, அதனால அந்த மாதிரி யோசிச்சது தான். ஸோ இது ஒரு ஆப்ஷன். பட் ஆனால் எனக்கு மோர் ஆஃப் செக்கச்சவந்தமானத்தோட வேற ஒரு கம்ப்ரஸ்டு வெர்ஷன் மாதிரி தான் பார்த்தோன்னே தோணுச்சு. ஆனால் பர்பஸாக தான் அதை நம்மளை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஏதோ வச்சிருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்களுக்கே தெரியாதா, படம் எடுத்தவங்களுக்கு தெரியாதா, டே அந்த படம் மாதிரியே நான் இன்னொரு படம் இருக்கிறதுக்கு நானும் லூஸா அப்படின்னு தான் போடுவாங்க. அதனால ட்ரெய்லர் கட் பார்க்கறதுக்கு அந்த ஸ்டோரி மாதிரியே இருக்கு. ஆனால் நெட் இது வந்து ஒரு பவருக்கான ஃபைட்டு தான். ஏன்னா அப்போ செக்கச்சவந்த வானத்திலயும் தியாகராஜன் வருவாரு, உங்களுக்கு அப்புறம் யாருடே அப்படின்னு வரல, யாருக்கிட்ட நான் போய் பேசணும், சமரசம் பேசணும் சொல்லுடே அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் இதுல நாசர் எல்லாம் அமரம் பத்து பண்ணா அப்புறம் நான் என்ன லூஸாங்கிற மாதிரி கேட்கிறாருல அந்த மாதிரி. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. கடைசியில தான் வந்து சிந்து யாரையா போட்டு தள்ளின்னு இருக்கும்போது நாசர் அங்க உட்காந்து இருக்காருல்ல. ஆமா, ஸோ அது ஒரு ஆங்கிள்லாம் கூட இருக்கும். எனக்கு மோர் ஆஃப் வந்து நான் நிறைய அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தியா, கோரியோகிராஃபி கும்மு. அதுல நீ பார்த்தோன்னா மருதநாயகத்தோட லுக்லாம் வருது தலைவருக்கு. மருதநாயகத்தோட இது வருது. அண்ட்
எனக்கு இன்ஃபேக்ட் அந்த யங் ஏஜ் கமல் பார்க்கும்போது குருதி புனல் கமல் ஞாபகம் வந்தது. எக்ஸாக்ட்லி, செம்மையா அந்த டக்கின் பண்ணிட்டு. இல்ல உன்னுடைய செக்கச்சவந்த வானத்தோட அந்த ஒரு கார்லேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அது கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா த்ரிஷா மோர் சீமிங்லி யங் தேன் அபிராமி அண்ட் கமலோட லுக்கு கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் இதுல வந்து கடைசியில பார்த்தோம்னாக்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்னோ கிளாட் ஏரியால வந்து கவித்தை பிடிச்சு நிற்கிறாங்க. ஸோ பெரிய ஒரு லெவல் ஃபேஸ் ஆஃப் வந்து ஒன்று நடக்குது. நீ சொல்ற மாதிரி பவருக்கு வந்து ஹங்கிரி, அதனால நான் போறேன், நான் வந்து தப்பான ரூட் எடுத்தேன், நான் இனிமேல் நான் உங்ககிட்ட தரமாட்டேன், அப்புறம் உனக்கு வயசாயிடுச்சு நீ அது இது அப்படிங்கிற மாதிரி போகும். கமலுக்குன்னு ஒரு பேக்ராப் ஒன்று வரணும். பட் அந்த மாதிரியான ஒரு இது நான் இந்த ட்ரெய்லர்ல நான் கவனிக்கலையா சரியா அப்படிங்கிறது தெரியல. அதாவது கமல் கூடயே வந்து ஒரு 4 பேர் இல்ல 2 பேர் அந்த மாதிரி யாருமே கிடையாது. சிம்பு கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆர் ப்ராபப்ளி அந்த இன்னொரு ஒரு அரசியல்வாதி, அந்த ஹிந்திக்கார அரசியல்வாதி இஸ் ஆலை ஆஃப் கமல்ஹாசன் அண்ட் ஜோஜு ஜார்ஜ். அம்மா அந்த கண்ணை எடுத்துட்டு வந்து அடிச்சுட்டு வர மாதிரி பெஜார்ல அது அந்த பேரிகேட்ல வந்து தட்டி யாரை தூக்குறாங்கன்னு தெரியல. ஸோ ஓவரால் அண்ட் கடைசியில ஏஆர் ரஹ்மானோட அந்த விண்வெளி நாயகான்னு சொல்லிட்டு வருது. அது வேற வந்து டென்ஷன் பண்ணுது. ஐயோ விண்வெளி நாயகா புதுசா இருக்கு இந்த பேரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஓவரால் அந்த வசூல் ராஜால இது ஒரு ஜாலியான டென்ஷனுங்க அப்படின்னு அந்த மாதிரி அது ஒரு ஜாலியான டென்ஷன். ஆமா ஆமா. ஸோ இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் 5ங்கிறது வந்து இன்னும் 2 வாரம் இருக்கா. ப்ரமோஷன்ஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த படங்கள்ல வந்து ப்ரமோட் பண்ணாலே இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் வருது. அது போய் என்னடா. ஆனா எப்படியா இருந்தாலும் கமல் படம் போய் பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஜோஜு ஜார்ஜ் இருக்கார்ல, அவர் ஏதோ வில்லன். அவரும் ஆமா, அவர் ஏதோ வில்லன். அவர் வந்து இஸ் ஆல்சோ ஸ்ட்ரைவிங் ஃபார் பவர். ஓகேவா, எவ்வளவு நாள் தாண்டா நானும் சைடாவே இருக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்ஸ் ஏதோ டைலாக்லாம் வருது. பவர் கிடைச்ச உடனே ஏதோ பண்ணிட்டுமா அந்த மாதிரி ஏதோ சம்திங் சொல்றாரு. சான்ஸ் கிடைச்சா நம்ம தான் எடுக்கணும் சம்திங் அந்த மாதிரி. ஆமா, அந்த சீன் பர்டிகுலர் சீன்ல பார்த்தோம்னா ஜோஜு ஜார்ஜ் வந்து ஃபோக்கஸ். ஆனா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஃப்ரேம்ல பார்த்தோம்னா சிலம்பரசனோட மூஞ்சி க்ளோஸ் அப்ல பிளட்டா இருக்கும். ரைட்ல இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சிம்புவோட மூஞ்சி வந்து பிளட்டான ஒரு இது. ஸோ அப்போ அவங்களும் செட்டு. ஸோ இல்ல அந்த என்டையர் என்டிட்டி உங்களுக்கு இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பேர் ஏதோ ஒன்று வைப்பாங்களே, அது என்ன அந்த குரூப்பையே தூக்குறதுக்கான இவங்க பண்ற ஒரு பிளானா அதுவும் தெரியல. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன, சிண்டிகேட் கலக்குறதா சிண்டிகேட். ஏன்னா எஸ்பெஷலி கமலோட அந்த ஃபைட்டு நல்லா நறுக்குன்னு இருக்கு. அதை எப்படி எடுத்தாங்க கமலே பண்ணாலும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கிராபிக்ஸா இல்ல என்ன, ஆனா பண்ணிட்டு ஒரு லுக் ஒன்று கொடுப்பாரு அம்மா. அதே மாதிரி இந்த ஃபைட்டு சொன்னல, இந்த ஃபைட்டு இந்த ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் சிம்பு அண்ட் கமல் வந்து எல்லாருக்குமே டக்குன்னு ஒரு என்ன தோணுன்னா, ஓகே கிளைமேக்ஸ்ல 2 பேரும் அடிச்சுக்க போறாங்கன்னு நினைக்கிறோம்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு 2-3 இடத்துல சண்டை வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெயிலர் ஆமா வேற பேக்ரவுண்ட்ல வந்து ஃபைட் பண்றாங்க. ஒண்ணு வந்து நீ சொன்ன மாதிரி ஏதோ டெசர்டட் ஏரியால பண்றாங்க, இன்னொன்னு வந்து ஒரு ஸ்னோஃபால் பேக்ரவுண்ட்ல பண்றாங்க. அப்புறம் ஒரு ட்ரெயின்ல பாஸ் ஆகிற மாதிரி இவர் தள்ளி விடுற மாதிரி காட்டுது. சிம்பு வெளில இல்ல அந்த ட்ரெயின்ல இருந்து எகிரி அதை அடிக்கிறது வந்து அது சிம்புவான்னு தெரியல. அது வந்து ரொம்ப குயிக்கா வந்து மூவ் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு சீன்ல பார்த்தோன்னு வச்சுக்கேன், சந்தேகம் சிம்பு மேல வரக்கூடியதுக்கான ஒரு சின்ன ஒரு பேசேஜ்ல வந்து கமல் சேர்ல ஒருத்தனை வந்து ஷூட் பண்ற மாதிரி இருக்கும், பக்கத்துல சிம்பு. ஓகே, அதுல பார்த்தனா அவனை சுடும்போது சிம்புக்கு ஒரு ஜெர்க் ஒன்று வரும். ஓகே, மேபி அது வந்து ஐயோ எனக்கு தெரிஞ்ச ஆளை வந்து கமல் கொண்டாரா அப்படிங்கிற மாதிரி இதுவா அப்படிங்கிறதும் தெரியல, இருக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஹைப் கிரியேட். எப்போதுமே வந்து ஒரு 2 பெரிய ஸ்டார் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா யாரோ ஒருத்தர் நெகட்டிவ் ஷேடு, அது கன்ஃபார்ம்டு. கமலோ சிம்புவோ ஒரு நெகட்டிவ் ஷேடு அது எடுத்து பண்ணி, இப்போ இந்த சிம்பு கேரக்டருக்கு பதிலாவோ இல்லைனா வந்து கமல் கேரக்டருக்கு பதிலாவோ ஒரு வில்லனோ, ஒரு ஸ்ட்ரைட் வில்லனையோ, ஒரு நெகட்டிவா கேரக்டர் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் போட்டுருந்தானா அது இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிருக்காது. எல்லாமே இருக்காங்களேடா, நாசர், ஜோஜு ஜார்ஜ், மெயின் கான்ஃபிளிக்ட், இந்த மெயின் 2 கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, கமல் வெர்சஸ் சிம்புன்னு. இதுல இந்த கமல் வெர்சஸ் சிம்பு இது ப்ராபபிலி அந்த நம்பிக்கை துரோகம் அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி இருக்கலாம்.
ஸோ இது எப்போதுமே இந்த ரெண்டு ஹீரோஸ் வந்து ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சாலே அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்லராக தான் இருக்கு. ஸோ படம் வந்த உடனே தெரியும் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்றது. கண்டிப்பாக நம்ம படம் வந்து அடிச்சு துவச்சு 1 மாதம் கழிச்சு தான் ரிவ்யூ போடுவோம், டீட்டெயில்டாக ரிவ்யூ போடுவோம், உலகிலேட் ரிவ்யூவில். அதில் நம்ம பேசுவோம் டீட்டெயில்டாக என்னென்னலாம் நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்ட்டுன்னு.